பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உடும்பு பிடியாய் பிடியுங்கள். ஆதார வசனம் மார்க் 10:51-52. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் பர்திமேயு, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அன்பான தேவ மக்களே, மார்க் 10:46-52 வரை ஒரு நிகழ்வு, அதாவது இந்த பர்திமேயு பிறவி குருடனுடைய நிகழ்வு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது வழி அருகே பர்திமேயு என்பவன் பிச்சை ஏற்றுக்கொண்டிருந்தான். இவர் குருடன். அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஜனங்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அதுதானே, பலவீனப்பட்டவர்கள் அதட்டுவார்கள் அல்லவா? பேசாமல் எதுக்கு சத்தம் போடுகிறார், அவர் டிஸ்டர்ப் பண்ணாதே, இந்த குருடனுக்கு பாரு வேலை என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஜனங்களுடைய அதட்டலுக்கு அவன் பயப்படவில்லை. இது இவனுக்கு இப்போது கிடைத்த ஒரு சான்ஸ். மறுபடியும் அதே சாலை வழியாக வருவாரா இயேசு என்பது அவனுக்கு தெரியாது. அவன் விடாமல் முன்பை விட அதிகமாக கத்தினான். அவனால் ஓட முடியாது. இப்போது அவனுக்கு இருக்க ஒரே பலன் சத்தமிட்டு கூப்பிடுவது ஒன்றுதான். இதை பயன்படுத்தினான். அவனுக்கு என்ன பலன் உண்டோ, அவனுக்கு இப்போது கையில் என்ன இருக்கிறதோ அதை பயன்படுத்தினான். சத்தம் ஒன்று மட்டும்தான் அவனால் முடியும். இயேசு நின்றார். அவனை அருகில் அழைத்து வர சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனோ குருடன். அவனுக்கு பார்வை வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? இது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. தெரியும். ஆனால் அவரால் பார்வை கொடுக்க முடியும் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், எதிர்பார்ப்பு வேண்டும். ஆகவே கேட்டான். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான், பெற்றுக்கொண்டான். இன்று ஆவியானவர் நம்மோடு இடைபடுவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பிடித்து கொள்ள வேண்டும். உடும்பு எப்படி பிடிக்கிறது அப்படி பிடித்து கொள்ள வேண்டும். கேட்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அந்த குருடன் இனி நான் பிச்சை எடுக்காமல் வெளியே வராமல் இருக்க பொருள் உதவி கேட்டிருக்கலாம். தன் வாழ்நாளெல்லாம் ஜீவிக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு போங்கப்பா கேட்டிருக்கலாம். அல்லது உங்களது விருப்பம்படி ஏதாவது செய்யுங்க என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவனோ நிரந்தர தீர்வை கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அன்று கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் பிடித்து கொண்டான். ஜனங்கள் அதட்டினார்கள் அமைதியாக இருக்கும்படி. அவனோ முன்னிலும் அதிகமாக கத்தினான். அதாவது அந்த தடையை நொறுக்கி தட்டிவிட்டு, நான் கூப்பிடுவேன், உங்களால் என்னை தடுக்க முடியாது என்பது போல கூப்பிட்டான். பெற்றான். அன்று இயேசு நேரடியாக நடந்து போனார். அவன் கூப்பிட்டான், கேட்டான், பெற்றுக்கொண்டான், நழுவ விடவில்லை. இன்று நமக்கு எப்படி? இன்று நம்மை திக்கற்றவளாக விடவில்லை. யோவான் 14:18 ஆண்டவரே சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வந்து நம் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார். நாம் யாரையும் தட்டிவிட்டு கத்த வேண்டியது இல்லை. நமக்குள்ளேயே வந்துவிட்டார். நம்முடைய எண்ணங்களை வாசிக்கிறார், நம்முடைய திட்டங்களை வாசிக்கிறார், நம்முடைய எண்ணங்கள் உண்டாகும் அறிகிறார், நாம் பேசுவதை கேட்கிறார், சிந்திப்பதை கேட்கிறார், திட்டமிடுவதை கேட்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவான காந்தி ஒன்றுமே இல்லை. கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 11:13 வாசியுங்க. இப்படி இருந்தால் எல்லாம் அவருக்கு தான் தெரியுமே. என்னுடைய தேவை தெரியும், அழுகை தெரியும், என்னுடைய முறுமுறு எல்லாம் தெரியுமே. அப்போ அவர் கொடுக்கலாமே. நியமம் அப்படி இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எல்லாவற்றையும் அவருடைய ஆசீர்வாதங்களை ஒரு நியமத்தோடு அட்டாச் பண்ணிவிட்டார். கொடுக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, ஆலோசனை தருகிறவரே நமக்குள் இருக்கிறார். இருந்தாலும் காரியங்கள் தானாக நடந்து விடுவதில்லை. எப்போது எப்படி தேட வேண்டும், கேட்க வேண்டும் என்று எழுதியே கொடுத்து விட்டார். எதை கேட்க வேண்டும், எதை முன்பாக கேட்க வேண்டும், எது அவருக்கு தெரியும், தெரிந்திருந்தாலும் கேளு என்று சொல்லி இருக்கிறார். எப்போது வேண்டுமானாலும் அவரிடம் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம்.
இருப்பினும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டுள்ளார். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீதிமொழி 8:17. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அந்த அதிகாலை வேலை அவர் சமீபமாயிருக்கல் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. எந்த நேரத்தில் தேட வேண்டும்? எதை முதலில் தேட வேண்டும்? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், மற்ற யாவும் கூட கொடுக்கப்படும். நீங்கள் அதை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய தேவையை நீங்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த கூட கொடுக்கப்பட காரியங்களை கொடுத்து விடுவார். இது நாம் அறிந்திருத்தல் அவசியம். எத்தனையோ செய்தியின் மூலமாக அதை சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு. தொடர்ந்து முறையாக வேதத்தை வாசித்தால்தான் அதிலிருந்து தான் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். அதுதான் தேடுதல். வார்த்தை தான் அவருடைய லாங்குவேஜே. வசனம் முக்கியம். இந்த வசனம்தான் ஆவியானவருடைய லாங்குவேஜ். நினைவில் கொள்ளுங்கள், அதிகாலை நேரத்தை இயேசு ஒருபோதும் தவறவிடவே இல்லை. அவர் மானுடராக வாழ்ந்தபோது அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்க போனார் என்றிருக்கிறது. அவர்தான் நமக்கு முன்மாதிரி எல்லாவற்றிலும். எந்த பாஸ்டரும் அல்ல, இயேசுதான் முன்மாதிரி, நமக்கு மாடல். ஒன்று, அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுவது, ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது. விட்டாமல் உடும்பு போல பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு இடையூறு நிறைய உண்டு. சினிமாவுக்கு போனால் இடையூறு கிடையாது, ட்ராமா பார்த்தா கிடையாது, செல்ஃபோன் நோண்டுனா இடையூறு வராது. ஜெபிக்கலாம், நாம் துதி செய்யலாம், வேதம் வாசிக்கலாம் என்று சொல்லும்போது முதலில் வருவது தூக்கம், சோம்பேறித்தனம். முதலில் எதிர்த்து நிற்பது நம்ம சரீரம்தான். தூக்கமாக வரும், மற்றதுக்கு தூக்கம் வராது. பின் வேலை, ஐயோ அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நீ அதை செய்யாமல் இதை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது, இப்படி தூண்டுவான் பிசாஸ். பின் குடும்ப நபர்கள், இத்தனை நாட்களை ஜெபித்தீர்களே, என்னத்தை கண்டீர்கள்? இந்த சத்தங்களை, தடைகளை நொறுக்கி அந்த பரிதியை போல முன்னெழும்பினதை காட்டில் இன்னும் நேரமாக எழும்புங்கள். அவருடைய தயவை கேளுங்கள். மோசேயை கேட்டது போல வழியை கேளுங்கள். நிச்சயம் பேசுவார், உங்களோடு பேசுவார். இன்னது வேண்டும் என்பதை தெளிவு பெற்றுக்கொண்டு கேளுங்கள். எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். நாம் கேட்பது அவர் சித்தந்தானா என்று சந்தேகப்படாதீர்கள். எல்லாமே அவர் சித்தத்துக்குள்ளே தான் இருக்கிறது. அவர் கோபித்து கொள்ள மாட்டார். ஆபிரகாம் ஒரு மகனை கேட்டார், அன்னாள் ஒரு மகனை கேட்டார், தன்னுடைய நிந்தை ஒழிய வேண்டும் என்று கொடுத்தார் அல்லவா. எலிசா என்ன கேட்டார்? எலியாவுக்குள் இருக்கிற வரத்தை இரட்டத்தனையாக வேண்டும் என்று கேட்டார். உனக்கு பார் எவ்வளவு ஆசை என்று சொன்னாரா? இல்லையே, கொடுத்தாரே, கேட்டதை கொடுத்தாரே. சாலமோன் கேட்டான், கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யம், கணம், மகிமையை கொடுத்தார். அவன் கேட்டது தேவனுடைய ராஜ்யத்தை கேட்டான், ஞானம் கேட்டான், அவருடைய வேலை செய்வதற்கு ஞானம் கேட்டார். பலருக்கு இப்படி கேட்பதில் தேவ சித்தம் அறிந்து கேட்க சொல்கிறார்களே, இது தேவ சித்தந்தானா இல்லையா என்று சந்தேகம். நீங்கள் சுகமாய், வளமாய், மேன்மையாய், நிறைவாய் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள்? என் பிள்ளை அப்படி இருக்கணும், நான் இதை அனுபவிக்கலை, என் பிள்ளை அனுபவிக்கணும், என் பிள்ளை படிக்கணும், என் பிள்ளை வேலை பார்க்கணும், என்னெல்லாம் நினைக்கிறீர்கள்? அதை காட்டில் கோடி மடங்கு உங்களை பற்றி கர்த்தர் நினைக்கிறார். உங்களது வேண்டுகோளும் இதற்குத்தான் இருக்கிறது. எல்லாமே இதற்குள்ளே தான் இருக்கிற, சித்தத்துக்குள்ளே தான் இருக்கிற. நீங்கள் கவலைப்படாதீர்கள். 2 நட்சத்திரங்களையா கொடுங்க என்று கேட்கப் போகிறீர்கள்? அதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இல்லையே. ஒரு நிலையிலும் தாவீது ஜெபித்தான். அவன் தூரத்தில் இருக்கிற மொத்தத்தில் கேட்கல. அவன் இன்னைக்கு எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்டான், விடுவித்தார். இன்னைக்கு மனிதனுக்கு சகாயம் கிடைக்கும் கேட்டார், விடுவித்தார். நான் நம்புவது அவராலே விரும்பினார். அப்படியே அவனுடைய விசுவாசத்தை படிக்க செய்தார். பயந்தான், பயத்துக்கு விடுதலை கொடுத்தார். ஒரு ஸ்டெப்பிலும் அவன் கேட்டுக்கொண்டே விடுதலை பெற்றுக்கொண்டே போனான். அப்படிதாங்க நாமும் நடக்கணும். அவரோடு இணைந்து நடப்பதே சந்தர்ப்பம். அதை நம்ம நழுவ விடவே கூடாது. எல்லாவற்றும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இத்தனை செய்திகள் தினந்தோறும் கேட்கிறீர்களே, அவரோடு எப்படி நடக்க வேண்டும்? அவரிடம் என்ன கேட்க வேண்டும்? அவர் யார்? இது நீங்கள் தினமும் அறிந்து உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியிலே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மோசேக்கு முது வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உடைய கிரியையும் காட்டினது போல எங்களுக்கு காட்டும் அப்பா. எல்லா இருதயத்திலும் எங்களது எதிர்காலத்தை அறிந்த நீர் அதற்குண்டான விருப்பத்தை வைப்பீராக. எங்களுக்கு என்ன தேவை, எது உங்கள் சித்தம், அந்த சித்தத்தை விருப்பமாக எங்கள் இருதயத்தில் வைப்பீராக, வைத்து கேட்க வைப்பீராக. எங்களுக்கு இவ்வளவுதானப்பா தெரியும்.
ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கிருபை தருவீராக, பெற்றுக்கொள்ளுவரை ஜெபிக்க கிருபை தருவீராக. நீர்தானப்பா எல்லாம் கொடுக்க வேண்டும். கொடுத்து கேட்க வைத்த நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, என் தகப்பன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவ்வளவும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு என் தகப்பனாகிய இயேசுவோடு பேசுவதற்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் அவரை தேடுவதற்கும் தடையாக எது வந்தாலும் அதை தட்டிவிட்டு முன்னேறி செல்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.